மது, சிகரெட் வரிசையில் சமோசா, ஜிலேபி. அதிர்ச்சி தகவலை வெளியிட்ட மத்திய சுகாதாரத்துறை. வணக்கம் செய்திப்புலன் நேயர்களே. சமோசா, ஜிலேபி போன்ற நொறுக்கு தீனிகளில் சுகாதார எச்சரிக்கைகள் அச்சிட மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. 2050க்குள் வாழ்வியல் மாற்ற நோய்கள் அதிகரிக்கும் அபாயம் இருப்பதால் இந்த முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது. மக்கள் நலமுடன் வாழ வேண்டும் என்பதே இதன் நோக்கம். சிகரெட் பாக்கெட்டுகள், மது பாட்டில்கள் போன்றவைகளில் உடல் நலத்திற்கு தீங்கு என எச்சரிக்கை வாசகங்கள் இருப்பது சகஜமாகி போயிருக்கிறது. ஆனால் இனிமேல் நம் பக்கத்து கடையில் கிடைக்கும் சமோசா, ஜிலேபி, பக்கோடா போன்ற நொறுக்கு தீனிகளிலும் இப்படிப்பட்ட எச்சரிக்கைகள் அச்சிடப்பட இருக்கின்றன என்றால் நம்ப முடியுமா? ஆம், மத்திய அரசு இப்படி ஒரு முக்கிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த முடிவு செய்துள்ளது. சமீபத்தில் பிரபல மருத்துவ இதழான லான்செட் வெளியிட்ட ஆய்வு அறிக்கையின்படி 2050ஆம் ஆண்டிற்குள் இந்தியாவில் 44 கோடி பேர் உடல் பருமன், நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம் போன்ற பலவித வாழ்வியல் மாற்ற நோய்களால் பாதிக்கப்படலாம் என்று கூறப்பட்டுள்ளது. இது மக்கள் சுகாதாரத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய எச்சரிக்கை மணி. இதற்கு முன்னர் பல மருத்துவ நிபுணர்கள் தொடர்ந்து கூறி வந்த ஒரு விஷயம் என்னவென்றால், அதிக சர்க்கரை, அதிக கொழுப்பு, அதிக மாவுச்சத்து கொண்ட உணவுகள் உடலில் மங்கலான மாற்றங்களை உண்டாக்கும். இவ்வாறு சாப்பிடும் பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக தீங்கு விளைவித்து பலவித நோய்களுக்கு மூல காரணமாக அமைந்து விடுகின்றன. இந்த உணவுகளின் பாவனை பட்டு சுகாதாரத்திற்கு ஆபத்து ஏற்படுவதை மத்திய அரசு தற்போது தீவிரமாக கண்காணித்து வருகிறது. இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக சமோசா, ஜிலேபி, பக்கோடா உள்ளிட்ட நொறுக்கு தீனிகள் விற்கும் கடைகளில் முன்பகுதியில் அதில் உள்ள சர்க்கரை மற்றும் கொழுப்பு சத்து பற்றிய விவரங்களும் அவை உடலுக்கு ஏற்படுத்தும் பாதிப்புகளும் குறித்து எச்சரிக்கை வாசகங்கள் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக மகாராஷ்டிராவின் நாக்பூர் நகரில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை உணவகத்தில் சோதனை நடவடிக்கையாக இந்த எச்சரிக்கை பலகைகள் வைக்கப்பட உள்ளன. அதன் பிறகு மற்ற பகுதிகளிலும் இதையே நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் நோக்கம் மக்கள் இந்த உணவுகளை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்பதில் இல்லை, அவற்றின் பாவனை கட்டுப்படுத்தி நலமுடன் வாழ வேண்டும் என்பதே. மத்திய சுகாதாரத்துறை தரப்பில் கூறப்பட்டதாவது, இந்த எச்சரிக்கை வாசகம் வெறும் அறிவுறுத்தலுக்காக மட்டுமே. இந்த உணவுகளுக்கு தடை விதிப்பது எதுவும் இல்லை. ஆனால் அதிக அளவில் இதுபோன்ற உணவுகளை சாப்பிடுவதை ஊக்குவிக்கக்கூடாது என்பதற்காகவே எச்சரிக்கை நடைமுறை அமல்படுத்தப்படுகிறது. நாம் எந்த ஒரு பொருளையும் மிகைப்படுத்தி பயன்படுத்தினால் அது நம்மை பாதிக்கும் என்பதே இதன் சாரம். சுகாதாரத்தை பேண அனைவரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் இது. தினமும் சாப்பிடும் உணவு, அதன் மூலம் கிடைக்கும் ஊட்டச்சத்து, அதே சமயம் அதன் ஆபத்துகள் பற்றிய விழிப்புணர்வு நம் நலத்திற்கே பயனுள்ளதாக இருக்கும். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்திப்புலனுடன் இணைந்திடுங்கள்.